ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது டிசம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களினுடைய நிலைகளை பற்றி பார்க்கலாம். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். கடக ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். துலாம் ராசியிலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். விருச்சிக ராசியிலே சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் 3 கிரகங்களில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 5 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. துலாம் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் இம்மாதம் 6ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மீண்டும் அவர் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி விருச்சிக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி விருச்சிக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி கடக ராசியிலே அதிசாரம் பெற்ற குரு பகவான் மீண்டும் அவர் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி விருச்சிக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். எந்தவித கிரகங்களுமில்லை. ராசிநாதன் புதன் பகவான் 6ஆம் தேதி வரை அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் 6ஆம் தேதிக்கு பிறகு அவர் ருணரோக சத்துரு ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாதம் 21ஆம் தேதியிலிருந்து ராசியிலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதி மிகவும் மாதமாக உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. செயலையும் சாதுரியமாக செய்து முடிப்பீர்கள். முற்பகுதி உங்களுக்கு சிறந்த மாதம், படக்கூடிய மாதமாக அமையும். கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களால் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை. ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தைரிய வீரிய ஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் மூத்த சகோதரிகளையும் தைரியமாக எதிர்கொண்டு அதில் வெற்றியும் பெறுவீர்கள். ஒரு பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. பயணங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானாதிபதி இம்மாதம் அவர் ஸ்தானத்திலும் இம்மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு அவர் ருணரோக சத்துரு ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் 6ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் தாய்க்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. தாயாருடைய உடல்நிலை கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். சில தாயாருக்காக செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். எச்சரிக்கை தேவை. இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. 25ஆம் தேதிக்கு பிறகும் முன்பாகவும் அன்பும் ஆதரவு உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. ஸ்தானத்திலே இம்மாதம் 6ஆம் தேதி வரை சுகஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் அவர் ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே 6ஆம் தேதி வரை அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அவதிப்படுவரெல்லாம் கடலில் மீள்வதற்கான ஒரு சூழல் உண்டு. அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். நீண்டதாக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. எந்தவித கிரகங்களும் இல்லை. இம்மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு கலனாதிபதி ராசி கொண்டு பார்வையிடுவதால் பகுதியிலே கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது. இல்லையே உங்களுக்கு வருத்தம் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. எச்சரிக்கை தேவை. ஆனால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்ய நிகழும். வேலையாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேருவதற்கான ஒரு சூழலும் உண்டு.
இவர்களுக்கெல்லாம் கூட்டுத்தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு. பங்கு வரை இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். இதில் எந்தவித கிரகங்களும் அஷ்டமஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருப்பதும் இம்மாதம் 21ஆம் தேதி வரை அஷ்டமஸ்தானத்தில் விழுவதாலும் சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகளெல்லாம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலரினுடைய கதவை தட்ட காத்து கொண்டிருக்கின்றது. சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. ஆனால் தந்தையினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில தந்தைக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானத்தை தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவான் இம்மாதம் 25 வரை அவர் பார்வையிடுவதால் இம்மாத பிற்பகுதி மிகவும் சிறந்த மாதமாகவே உங்களுக்கு அமைய காத்து கொண்டே இருக்கின்றது. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு. வருவாய் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. மிக வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். லாப எந்தவித கிரகங்களும் அல்ல. லாபஸ்தானத்தை அஷ்டமாதிபதிக்குமான சனி பகவான் பார்வையிடுவதால் அவருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் பலமான பலன்கள் உண்டு. ஆனால் மூத்த சகோதர சகோதரர்கள் உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. எந்தவித கிரகங்களும் இல்லை. விரைய ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இம்மாதம் வரை ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதும் விரயஸ்தானத்தை பார்வையிடுவதாலும் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சிவனுடைய திருப்பொருளால் அனைத்து செல்வச் செழிப்பு மற்றும் சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ். ராமன். நன்றி, வணக்கம்.